மனித நம்பிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளை எடை போடும்போது அவற்றை உளவியல் தளம், தத்துவ தளம், நடைமுறை தளம் என 3 தளங்களாக பகுப்பது ஒரு வழக்கம். அந்த ஒவ்வொரு தளத்திலும் நாத்திகத்தினுடைய உண்மையான தராதரம் என்ன, எப்படி அது ஒரு மடத்தனமான நிலைப்பாடு என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆத்திகர்களுக்கு கொஞ்சம் மூளை பத்தாதுங்க அப்படின்னு நாத்திகர்களிடம் எப்போதுமே ஒரு நமட்டுச்சிரிப்பு இருக்கும். ஆனால் அதை பார்க்கும் போதெல்லாம் மார்க் ட்வைன் சொன்னதாக சொல்லப்படும் ஒரு மேற்கோள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு 14 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவை சகிச்சிக்கவே முடியாது. அந்த மனுஷன் அவ்வளவு தத்தி. ஆனால் நான் 21 வயசை கடக்கும்போது அவரை பார்த்து அசந்து போயிட்டேன். மனுஷன் அந்த 7 வருஷத்தில் அவ்வளோ விஷயங்களை கற்றிருந்தார் அப்படின்னு விடலைகளின் மடத்தனமான இருமாப்பை மார்க் ட்வைன் நக்கலடிச்சிருப்பார். தங்களுடைய விஞ்ஞான அறிவு தான் தங்களை நாத்திகராக்கியது என்பது நமது காலத்து விடலைகளின் அசைக்க முடியாத மூடநம்பிக்கைகளில் ஒன்று. அதாவது நவீன விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளை அறிந்தவனால ஆத்திகனாகவே இருக்க முடியாதுன்னு இவங்க நம்புறாங்க. ஆனால் இந்த விடலைகள் நம்புற மாதிரி இவர்களுடைய நவீன விஞ்ஞான அறிவு தான் இவர்களை நாத்திகராக்கியதுங்கிறது உண்மைன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நவீன விஞ்ஞானம் பிறக்கவே இல்லை. அப்படின்னா 200 வருஷத்துக்கு முந்தைய எந்த தலைமுறையிலும் நாத்திகளே இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனித சரித்திரம் முழுக்க நாத்திகர்கள் இல்லாத காலகட்டம்னே ஒன்று கிடையாதே. அப்படி இல்லைங்க, இன்றைய காலகட்டத்தில் இவர்களை விஞ்ஞான அறிவு நாத்திகராக்கி இருக்குது. இதற்கு முந்தைய காலங்களில் தத்துவ விசாரணை இவர்களை நாத்திகர்களாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு சிலர் கேட்கலாம். முந்தைய காலங்களில் தத்துவ விசாரணையில் ஈடுபட்ட நாத்திகர்கள்னு ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நான் மறுக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த நாத்திகர்கள் யாரும் விடலைகள் கிடையாது. அவர்கள் எல்லோரும் ஆடவர்களாகவும் முதியவர்களாகவும் தான் இருந்தாங்க. அப்படின்னா ஒருவேளை அந்த காலத்து விடலைகள் எல்லாம் ஆத்திகர்களாக இருந்தாங்களான்னா அதுவும் கிடையாது. சொல்லப்போனால் மனித சரித்திரம் முழுக்க ஒவ்வொரு தலைமுறையிலும் நாத்திகர்களாக இருந்தவர்களில் பெரும்பான்மை யாருன்னு கேட்டால் அது விடலைகள் தான். அவர்களெல்லாம் நாத்திகர்களாக இருந்ததுக்கு தத்துவ விசாரணை காரணமும் இல்லை, நவீன விஞ்ஞானம் காரணமாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா அவர்களெல்லாம் நாத்திகராக இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் விடலைகளாக இருந்தது தான். வேறு வார்த்தையில் சொன்னால் வயசு கோளாறு. அதாவது விடலை பருவத்துக்கு வந்த உடனே சாகசம் பண்ண தோணுது, காதலிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பருவத்துக்கு வந்த உடனே நாத்திகமும் இழுக்குது. அப்போ பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக விடலைகள் நாத்திகராவதற்கு அவருடைய வயசு கோளாறு தான் காரணம். ஆனால் நம்ம காலத்தில் மட்டும் விடலைகள் நாத்திகராவதற்கு அவருடைய விஞ்ஞான அறிவு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது நம்புற மாதிரியா இருக்குது. அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறது? இன்றைய விடலைகளால் பூமர் அங்கிள்னு இழிவு அழைக்கப்படுற கூட்டம் தான் போன தலைமுறையின் விடலைகள். சுருக்கமாக சொன்னால் இன்றைய பூமர் அங்கிள்ங்க தான் போன தலைமுறையின் ஹிப்பிகள். அதாவது இன்றைய தலைமுறையின் நாத்திகர்கள் பூமர் அங்கிள்னு அசிங்கப்படுத்துறது போன தலைமுறையின் நாத்திகர்களைத்தான். அப்படின்னா பிஞ்சில நாத்திகனாக இருந்தவன் கனிஞ்சதும் ஆத்திகனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆனால் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ளவே விடாத, நிதானமே இல்லாத ஒரு பருவம் தான் விடலை பருவம். ஒவ்வொரு தலைமுறையிலும் அப்படிப்பட்ட பருவத்திற்கு மட்டுமே உகந்ததாக படுகிறது. அடுத்த பருவம் அதை தூக்கி எறிந்து விடுகிறது. அப்படிங்கிற ஒரே காரணமே நாத்திகத்தின் உண்மையான யோக்கியதையை கேள்விக்குறியாக்கிடுது. கடவுள் இல்லைனோ, ஏன் இருக்கிறாருனோ கூட சயின்ஸால் நிரூபிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் தான் கடவுள்னு சொல்லும்போது ஒரு குயவன் தான் படைத்த பானைக்கு வெளியில் தான் இருக்க முடியும் என்பது போல கடவுள் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று அர்த்தமாகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொல்றது பொன்னியின் செல்வன் நாவல் முழுக்க தேடி பார்த்துட்டு கல்கின்னு ஒருத்தர் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மடத்தனம். ஆக ஒரு சயின்டிஸ்டாக கடவுள் இல்லைனோ இல்லை இருக்காருனோ கூட சொல்லவே முடியாது. ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் போன்ற மேதைகள் இதை தயக்கமே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதே சயின்டிஸ்ட் ஒரு நாத்திகனாக கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நாத்திகம் ஒரு தத்துவ நிலைப்பாடு, அது ஒரு உலக சித்திரம். அந்த இடத்துக்கு ஒருவன் தத்துவ விசாரணையின் வழியாகத்தான் வந்து சேர முடியும். நவீன அறிவியல் பிறப்பதற்கு முந்தைய கால நாத்திகர்கள் தத்துவார்த்த அடிப்படையில் தான் கடவுள் இல்லைன்னு வாதாடினாங்க. ஆனால் அந்த அடிப்படையிலும் கூட நாத்திகம் ஒரு மடத்தனமான நிலைப்பாடு தான். ஏன்னா கடவுள் இல்லை என்று நிரூபிக்க முயல்வது ஒரு அகில இன்மையை, யூனிவர்சல் நெகட்டிவை நிரூபிக்க முயல்வது போன்ற ஒரு மடத்தனம். இப்போ எங்கள் வீட்டில் எப்போதுமே எங்குமே 1/2 கிலோ எடையுள்ள ஒரு வைரம் இருந்ததே இல்லைன்னு யாராலாவது நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணும்போது அது பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது நேற்று நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இன்னைக்கு அது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் செக் பண்ணும்போது இல்லைங்கிறதாலேயே அப்படி ஒரு வைரமே இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எங்கள் வீட்டில் அப்படி ஒரு வைரமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்வதற்கான முழு தகுதி உங்களுக்கு எப்போ வரும்? நீங்கள் எங்கள் வீட்டில் எல்லா ரூம்லையும் எல்லா நேரத்துலையும் இருந்திருக்கும் போது தான். அதுபோல் கடவுளுக்கான தடயம் இந்த முழு பிரபஞ்சத்திலும் எங்குமே இருந்ததில்லை, எப்போதுமே இருந்ததில்லை என்பதுதான் ஒரு நாத்திகனுடைய வாதம். ஆனால் இதுதான் உண்மைன்னா இந்த உண்மையை ஒரு நாத்திகன் அறிவதற்கு அவன் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருந்தாக வேண்டும். அதாவது அவன் சர்வ வியாபியாகவும் சர்வ ஞானியாகவும் நித்திய ஜீவியாகவும் இருந்தாக வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் கடவுள் இல்லை என்கிற ஒரு யூனிவர்சல் நெகட்டிவை நிரூபிப்பதற்கு ஒருவன் கடவுளாக இருந்தாக வேண்டும். ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்கிற தகுதி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் என்பதால்
கடவுள் இல்லை என்று ஒரு நாத்திகன் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் இல்லை என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் என்று ஏற்க வேண்டியதாகும். ஆனா அப்படி ஒரு நிலைப்பாடு எவ்வளவு பெரிய மடத்தனம். இது தெரிஞ்சதால தான் பெர்ட்ராண்ட் ரசல் போன்ற மேதைகள் தங்களை நாத்திகர்கள்னு சொல்லிக்காம அஞ்ஞாதவாதிகள் என்று அடையாளப்படுத்திக்கிறாங்க. நாத்திகத்துல இதை விட சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, என்னதான் வாய்க்கிழியே பேசினாலும் நாத்திகத்தை வாழ முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சில நாட்களுக்கு முன்பு சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழும் சூழ்நிலையும் வளர்ந்த விதமும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் உருவாக்கியதே, உங்கள் சரி எனக்கு தவறு என்று திரு ஜெயகாந்தன் சொன்னதாக ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் படித்தேன். அதாவது எல்லோருக்கும் பொதுவான நேர்மையான யாராலும் மறுக்க முடியாத ஒரு அறம் என்று எதுவும் இல்லை. அதாவது அப்ஜெக்டிவ் மொராலிட்டி என்று எதுவும் இல்லை. எது நியாயம் எது அநியாயம் என்பது ஆளாளுக்கு மாறும். ஒருவனுக்கு நியாயமாக இருப்பது இன்னொருவனுக்கு அநியாயமாக இருக்கும் என்று திரு ஜெயகாந்தன் சொல்கிறார். ஆனால் இதை அனுப்பிய அதே நண்பர் அதே நாளில் திரு ஜெயகாந்தன் சொன்னதாக இன்னொரு மெசேஜை அனுப்பியிருந்தார். அந்த மெசேஜில் மறைத்து கொண்டவர்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், ஒப்புக்கொண்டவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது எவ்வளவு பெரிய அநீதி என்று திரு ஜெயகாந்தன் கேட்டிருந்தார். முதல் மெசேஜில் உங்களுடைய சரி எனக்கு தவறு என்று சொன்ன திரு ஜெயகாந்தன் ரெண்டாவது மெசேஜில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இது எவ்வளவு பெரிய அநீதி அப்படின்னு கேட்கிறார். உங்க பார்வையில தான் இது அநீதி, என்னுடைய பார்வையில இது நீதி என்று நான் சொன்னா திரு ஜெயகாந்தன் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டு என் நண்பருக்கு நான் பதில் அனுப்பியிருந்தேன். அறச்சார்பியம் அல்லது மாரல் ரிலேட்டிவிசம் என்கிற இந்த கோட்பாடு நாத்திகத்தின் வேரிலேயே இருக்கும் ஒன்று. ஆனா இந்த அறச்சார்பியத்தை முன்வைக்கிறவர்கள் ஒருவர் கூட முழுமையாக தொடர்ச்சியாக இதை கடைபிடித்து நான் பார்த்ததே இல்லை. இவர்கள் இதை வாழக்கூட தேவையில்லை. இவர்களுடைய இந்த சொந்த கோட்பாட்டுக்கு எதிராக இவர்களால் பேசாமல் கூட இருக்க முடியாது என்பதைத்தான் நம்ம இப்ப பார்த்த இரண்டு மேற்கோள்களும் காண்பிக்கும். இது மட்டுமல்ல, நாத்திகத்தின் மற்ற கோட்பாடுகளும் கூட வாழ இயலாதவைதான். இங்கிலீஷ்ல சொன்னா அன்லிவபிள் அல்லது இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தின் கோடான கோடி விபத்துகளில் ஒரு மிகச்சிறிய விபத்து குவியல் தான் இந்த பூமியும் தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும். ஆகையால் இங்கு புனிதமானது என்று எதுவும் இல்லை என்பது நாத்திகர்கள் மிடுக்கோடு முன்வைக்கிற கோட்பாடுகளில் ஒன்று. ஆனா மதிக்கத்தகுந்த எந்த ஒரு நாத்திகனும் இதை வாழ்வதில்லை, வாழவும் முடியாது. ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. சில கேடுகட்டவர்கள் வாலிப பெண்களிடம் பணத்தாசை காட்டி அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்க. வேறு சில மனித மிருகங்கள் சின்னஞ்சிறுமிகளை கடத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அவர்களை சீரழிக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு கும்பல்கள்ல இருந்தும் முக்கியமான 2 பேர் சிக்கிறானுங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தனை நீங்க சுட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுத்தா நாத்திகர்கள் யாரை சுடுவாங்க? சின்னஞ்சிறுமிகளை வேட்டையாடுற அந்த மனித மிருகத்தை தான் ஒரு கண்ணியமான நாத்திகன் சுடுவான்னு நான் நம்புறேன். ஏன்னா முதல் குற்றத்தை செய்தவனை விட 2வது குற்றத்தை செய்தவன் தான் மிக கேவலமான பிறவி என்று நாம் எல்லோரும் பார்ப்பது போலத்தான் ஒரு நாத்திகனும் பார்ப்பான் என்று நான் நம்புகிறேன். ஆனா குற்றங்களுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு பாகுபாட்டை பார்ப்பது ஒரு நாத்திகனுக்கு எப்படி சரியாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த இடத்துல என்னுடைய கேள்வி. ஒரு வயதான மானை வேட்டையாடும் புலியை விட ஒரு பிஞ்சு மானை வேட்டையாடும் புலி கேவலமான புலி என்று நாம் யாரும் பார்க்கறதில்லை. அவ்வளவு ஏன், ஒரு வயதான மானுக்கு நிகழ்ந்ததற்கும் ஒரு பிஞ்சு மானுக்கு நிகழ்ந்ததற்குமே எந்த பெரிய வித்தியாசமும் நமக்கு புலப்படுறதில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு வாலிப பெண்ணுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை விட ஒரு சின்னஞ்சிறுமிக்கு நிகழ்ந்த அநியாயம் சகிக்கவே முடியாதது என்று பார்ப்பவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வாலிப பெண்ணை விட ஒரு சிறுமி என்பவள் ஒரு தூய்மையான உயிர் என்றுதானே பார்க்கிறோம். அதாவது ஒரு சிறுமி என்பவள் எந்த காரணத்திற்காகவும் அத்துமீறப்படத்தகாத ஒரு உயிர் என்றுதானே பார்க்கிறோம். ஆனால் புனிதம் என்பதனுடைய வரையறையே எந்த காரணத்திற்காகவும் அத்துமீறப்படத்தகாத ஒன்று என்பதுதானே. அதாவது தனது தெய்வத்தின் சிலையை ஒருவன் காலால் உதைக்கும் போது ஒரு பக்தன் உணர்கிற அதே வேதனையைத்தான ஒரு மனித மிருகம் சின்னஞ்சிறுமியின் மீது கையை வைக்கும் போது நம்மை போலவே ஒரு நாத்திகனும் உணர்கிறான். அப்படின்னா 2வது குற்றவாளியை சுடுகிற ஒரு நாத்திகன் ஒரு சிறுமியின் முன் உணர்வது புனிதம் என்கிற ஒன்றைத்தானே. அப்ப ஒரு அநியாயத்தை கண்டு கொதிக்கும் போதும் ஒரு சிறுமி அத்துமீறப்படுவதை சகித்து கொள்ள முடியாத போதும் ஒரு நாத்திகன் நாத்திகனாக நடவாமல் ஒரு நல்லவனாக நடந்து கொள்கிறான் என்று விளங்குகிறது. அதாவது ஒருவன் நல்லவனாக இருக்கும் போது அவனால் நாத்திகனாக இருக்க முடிவதில்லை என்று விளங்குகிறது. ஏன்னா ஒரு நல்லவனாக இருப்பதென்பது சில விஷயங்கள் புனிதமானவை என்று நம்புவதில் தொடங்குகிறது. ஆனா ஒரு நாத்திகனாக இருப்பதென்பது எதுவுமே புனிதமில்லை என்று நம்புவதிலிருந்து தொடங்குகிறது. இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடானவை. அப்படின்னா ஒருவன் ஒரே நேரத்தில் நல்லவனாகவும் நாத்திகனாகவும் இருக்க முடியாது என்றுதானே அர்த்தமாகுது. ஏன்னா ஒருவன் எப்படி ஒரே நேரத்தில் தண்ணீருக்கு உள்ளும் கரை மேலும் இருக்க முடியும்? அதனால்தான் நாத்திகத்தை வாழ முடியாது என்று நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு 2 அர்த்தத்தில் சொல்லலாம். ஒன்று, அந்த விஷயத்தை செய்வது கடினம் என்கிற அர்த்தத்தில். இன்னொன்று, அந்த விஷயம் தாத்பரியத்திலேயே அல்லது சாராம்சத்திலேயே சாத்தியமற்றது என்கிற அர்த்தத்தில். இப்போ ஒரு சாக் பீஸை கையில் கொடுத்து போர்டில் ஒரு பர்ஃபெக்டான வட்டத்தை வரைங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னால் உங்களால் அது முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது கோணிக்கிட்டு தான் போகும்.
அதுவே ஒரு பெரிய காம்பஸையோ அல்லது ஒரு நூலையோ கையில் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது ஒரு பர்ஃபெக்டான வட்டத்தை வரைஞ்சிருவீங்க. ஆனால் அதே சாக் பீஸை கையில் கொடுத்து ஒரு பர்ஃபெக்டான சதுர வட்டத்தை வரைங்க அப்படின்னு சொன்னால் கோடி வருஷங்கள் நீங்கள் என்ன கருவிகளை வச்சு ட்ரை பண்ணாலும் உங்களால் முடியாது. ஏன்னா சதுரம்ங்கிறத வரையலாம், வட்டம்ங்கிறத வரையலாம், ஆனால் இரண்டுமே கலந்த ஒரு வடிவம் என்பதை உங்களால் வரையவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு வடிவம் தாத்பரியத்திலேயே அல்லது சாராம்சத்திலேயே சாத்தியமற்றது, அதாவது எசென்ஷியலி இம்பாசிபிள். நாத்திகமும் மனிதனுக்கு அப்படி எசென்ஷியலி இம்பாசிபிளான, அதாவது சாராம்சத்திலேயே சாத்தியமற்ற ஒரு நிலைப்பாடு தான். நீங்கள் கோடி வருஷங்கள் முயன்றாலும் அதை தொடர்ச்சியாக உங்களால் வாழவே முடியாது. நாத்திகனாக இருப்பதில் ஒரு மிகப்பெரிய மடமைன்னு நான் இதைத்தான் பார்க்கிறேன். அதாவது அறிவும் இதயமும் உள்ள எந்த ஒரு நாத்திகனும் வாழவே முடியாத ஒரு உலக சித்திரம் தான் நாத்திகம். அப்ப அதை வாழ முடியும்னு நினைக்கிறது ஒரு மடத்தனம் தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.